முருகன். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா முருகன், தம்பி ஊர்ல இருந்து வரான். யாருமா? ராஜ தம்பியா? ஆமா முருகன். என்ன வேணா நான் காலேஜ் போயிட்டு வந்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. எங்க போயிட்டான்? அம்மா அவர் அப்பவே எந்திரிச்சு ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாருமா. அப்படியா? நான் மேலே ஏறி பார்க்கல, கத்திக்கிட்டே கிடந்தேன். அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்ட்டு. அவர் அப்பவே காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டாருமா. சரிங்க முருகன். தம்பி ஊர்ல இருந்து வரதுனால இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வைங்க. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு கார் போயிடுச்சா? கார் போயிடுச்சு மேடம். சரிங்க முருகன், நீங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. அப்புறம் முருகன், சொல்லுங்கம்மா. மறக்காம அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு வச்சிருங்க. அதுனா அவனுக்கு உசுறு. சரிங்கம்மா, செய்ய சொல்லிடுறேன். சரி, போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. இந்த முரளி பையன் முன்னாடியே கிளம்பி போயிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. 8th தான் என் ரூம் இருக்கு. வீட்டுக்கு நைட் இங்கே தானே வரணும். அப்ப என்ன ஏதுன்னு கேட்போம். லக்ஷ்மி. இதோ வரேங்க. என்ன இவரு மூங்கிக்கிட்டு இருக்காரோ? ஏங்க லக்ஷ்மி. என்னங்க? ஒரே தலைவலியா இருக்கு லக்ஷ்மி, ஒரு காஃபி வேணும், போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க. ஒரு குட் நியூஸ் மட்டும் சொன்னேன்னா உங்க தலைவலியெல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? அப்படி என்ன நியூஸ்? உங்க பெரிய பையன் ஊருக்கு திரும்பி வரான். அப்படியா? ஆமாங்க. இப்பதான் லக்ஷ்மி நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இல்ல, டெக்ஸ்டைல் பிசினஸ்லாம் என்னால பாத்துக்கவே முடியல. அதுவும் ஒவ்வொரு கஸ்டமர்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, லேபர் சொல்லவும் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. எனக்கும் வர வர வயசாகிட்டே போகுது இல்லையா, பாத்துக்கிறதுக்கு அவன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். கடவுளா பார்த்துட்டு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரே அனுப்பி வைக்கிறாரு. ஏங்க, சின்னவன் தான் அடிக்கடி போய் பார்த்துட்டு தானே இருக்கான். அட நீ வேற, அவனுக்கு அந்த அளவுக்கு கூர் பத்தாது. பெரியவன் தான் பொறுப்பா இருப்பான். ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு உங்க பெரிய பையனை தான் பிடிக்கும். சின்ன பையன் தங்கம், குணத்துலயும் சரி கோவத்துலயும் சரின்னு சொல்லு. அவனுக்கு கோவம் மட்டும் வந்துச்சுன்னா வீடே ரெண்டாயிடும். கோவம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும். அப்படி பார்த்தா என் பையன் குணமா தானே இருக்கான். உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. பெரிய பையன் வரான், அவனுக்கு விதவிதமா சமைச்சு வைக்கணும். உங்களுக்கு என்ன இப்ப காஃபி தானே வேணும்? அதெல்லாம் எதுவும் வேணாம், நானும் நீ என்ன சமைக்கிறியோ அதையே சாப்பிட்டுக்கிறேன். அடேங்கப்பா, என்னங்க இப்பதானே சொன்னீங்க தலைவலிக்குதுன்னு? அதுங்காட்டி தலைவலி பறந்து போயிடுச்சா? என் மகன் இருக்கும்போது எனக்கு எந்த தலைவலியும் வரவிட மாட்டான். நல்லா இருக்குங்க உங்க பாசம். சரி, ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிட்டியா? அனுப்பியாச்சுங்க. இன்னும் ஒரு 1/2 hourல வந்துருவான். அப்படியா? நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆமா, சின்னவன் எங்க போனா? முரளி ஏதோ வேலையா வெளியில போயிருக்கானா? இப்பதான் முருகன் என்கிட்ட சொன்னாரு. அப்படியா? அவனுக்கு பெரியவன் வர்றது தெரியுமா? இல்ல, தெரியாதுதாங்க நினைக்கிறேன். தெரிஞ்சா வீட்டுல இருந்திருப்பான். சரி, வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கட்டும். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பெரியவனா இவ்வளவு உசுரா இருக்காரு, ஆனா முரளியை கண்டா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது இவருக்கு. என்ன பண்றது? அந்த பையல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு சண்டை இழுத்து விட்டுட்டு வந்துடுறான். இப்ப எந்த சண்டை இழுத்து விடுறதுக்காக வேக வேகமா போயிருக்கான்னு தெரியலையே. வந்தாதான் தெரியும். காசு இருந்தா மட்டும் ஹோட்டலுக்குள்ளார நுழைய வேண்டியதானே? அது எப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காசு இல்லைன்னு சொல்றது? சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஓசியில வந்து சாப்பிட்டு போறவங்க மாதிரியா தெரியுது? ஓசியில வந்து சாப்பிட்டு போறவங்களாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, வார்த்தையை ரொம்ப விடாதீங்க. உங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்கோம். என்னைக்கு நாங்க காசு கொடுக்காம போயிருக்கோம் சொல்லுங்க? அதெல்லாம் மாஸ்டர் பிளான் தானே. அடிக்கடி வந்து சாப்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் சாப்பிடாம போயிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வேற ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிறது. உங்களை மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்திருப்போம். இங்க பாருமா, ஒழுங்கு மரியாதையா காசு எடுத்து வச்சுட்டு நீங்க இருந்து கிளம்பு. சார், நாங்க காசு தரோம் தான் சொல்றோம், நீங்க தான் விட மாட்டீங்க. எப்படி ஹோட்டலுக்கு சாப்பிட வருவீங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பரிசே வீட்டுல இருக்குங்கிறது தெரியுமா? இல்ல எங்களை பார்த்தா என்ன கேன மாதிரி இருக்கா? சார், அப்படிலாம் நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். என்னைய மட்டும் விடுங்க, நான் வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நல்லா இருக்கே கதை. இப்படிதான் உன் ஃப்ரெண்டு வேக வேகமா வீட்டுக்கு போனா, போய் 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன கொண்டாந்து காசு கொடுக்கல. எங்களை என்ன ஆனாத எங்களுக்கு சோறு போடவா எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க? இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடறதுக்கு இதுக்கு பேசாம பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம். ஏய், என்ன சொன்ன? இவங்கள பிச்சை எடுத்து சாப்பிடணுமா? நான் சொன்னதுல என்ன சார் தப்பு இருக்கு? சாப்பிட வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காசு இல்லைன்னு சொன்னா எப்படி பேசுவாங்க? ஏண்டா, எவ்வளோடா உனக்கு காசு வேணும்? ஏன் நீ வந்து கொடுக்க போறியா? எவ்வளோ காசு வேணும்னு கேட்டேன். 3500 ரூபாய், அவ்வளோதானே? இந்தா வாங்கிக்க. 3500 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்களா சார்? ஆமா, இந்தா வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க 3500 ரூபாய் அப்படியே போயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்க. உனக்கு தேவையானது பணம் கொடுத்தாச்சுல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நான் கிளம்புறேன்.
சொல்லுங்க சார். கேவலமா பேசின அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பு. அதுக்கு என்ன சார், கேட்டுட்டா போச்சு. எனக்கு தேவையானது பணம், அவ்வளவுதான். கேளு அவங்கள்ட்ட. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க பணம் கொடுத்துட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரிலாம் பேசினேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்னமேட்டாவது வார்த்தையை அளந்து பேசுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். சார் இப்போ நான் போலாமா? போலாம். தேங்க்யூ சார். பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். முரளி, பேசாத. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுன்னு. அதை விட்டுட்டு நீ அந்த சுந்தர் பையலுக்கு கால் பண்ணியிருக்க. அப்படி இல்லடா, அவன் தான் கூட்டிட்டு வந்து விட்டான். அப்புறம் அவன் வேலையை கிளம்பி போயிட்டான். நாங்களும் பர்செல்லாம் எடுக்காம வந்துட்டோம். அதனாலதான். ஆமா, எங்க பூஜா? அவ காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான்டா வீட்டுக்கு போனா. போய் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆளை காணா. நல்ல ஆளை கண்டுகிட்டு கூட்டிட்டு வந்திருக்க. அவனை நம்பி எல்லாம் உங்களை யார் வெளியில வர சொன்னது? அவனே ஒரு கஞ்ச பிசினாரி. இவ அதுக்கு மேல உங்களெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏதோ அவன் ஃபோன் பண்ணி சொல்ல போய் தான் எனக்கே தெரிஞ்சது. பறக்க பறக்க வேகமா கிளம்பி ஓடி வந்தேன். இங்க பாரு பூர்ணி, இன்னமேட்டு எது பிரச்சனைனாலும் எனக்கே ஃபோன் பண்ணு. ஓகேடா, கண்டிப்பா நான் கால் பண்றேன். கீதா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல முரளி, எனக்கு எதுவும் ஆகல. சரிப்பா, நீயும் எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண என்ன? சரிங்க முரளி. ஏண்டா, என்ன? ஏதோ எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கே மனசு துடிக்குது. ஏன்னா நீங்க என் ஃப்ரெண்ட்ஸு, அதனாலதான். அதுக்கு மேல என் மேல ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல. சரி, கிளம்புவோமா? கிளம்பலாம். உன் மனசுல நான் இருக்கேங்கிறது ஒரு சில விஷயத்துல நீ ப்ரூவ் பண்ணிருக்கடா. எனக்கு நல்லாவே தெரியுது. கூடிய சீக்கிரமா நீயா என்கிட்ட வந்து லவ் சொல்லுவ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என் செல்லம். லட்சுமி, என்னங்க? என்கிட்ட கேட்டியா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டான்? நானு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணாங்க. என்னன்னு? ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி 1/2 hour ஆகுதுமா, 10 minutesல வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா? அப்போ வர நேரம் தான். ஆனா என்ன ஏன் வரலன்னு தான் தெரியல. தோ வந்துட்டாங்க. டேய் ராஜா, ஹாய் டேட், எப்படி இருக்கீங்க? ஹாய் மாம். என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? வேற யாரம்மா கூட்டிட்டு வரணும்? இல்லடா, யூஎஸ்ல இருந்து வந்திருக்க. இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்துருவியோன்னு நினைச்சேன். அடியே, என் பிள்ளை என்ன அப்படி நினைச்சிட்டியா? என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க பாக்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், இதை நம்பலாமாடா? ஆம், நான் இன்ன வரைக்கும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கவே இல்லை. பார்த்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். என் பிள்ளைனா பிள்ளைதான். நீ வாட உள்ளார. ஓகே டேட். டேய் இரு இரு. என்ன மாம்? முருகன், அம்மா. அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. இந்த ஃபார்மாலிட்டிலாம் இப்ப தேவையா? என்னடா நீ யூஎஸ்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு வந்திருக்க, அப்புறம் ஆரத்திலாம் எடுக்க வேண்டாமா? சரி சரி. எங்க போனாரு இவரு? முருகன், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேம்மா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. முருகனே, சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு நானே ஆர்த்தி எடுக்கிறேன். சரிங்கம்மா, தாராளமா எடுங்க. மக்களே, முடிஞ்சிருச்சு. நீ உள்ளார போடா. சரிம்மா. முருகன், இதை நீங்க வெளியே ஊத்திருங்க. சரிங்கம்மா. என்னங்க நீங்க மட்டும் இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? அவன் ட்ரெஸ் மாத்த போயிருக்கான். ஆமால, எப்பவுமே வெளியில இருந்து வந்தாலே உடனே ட்ரெஸ் மாத்திடுவான். உன் பையனும் தான் இருக்கானே, எங்க போனாலும் எங்க வந்தாலும் அதே ட்ரெஸ்ஸோடய படுத்துக்கிறது. இவனை பார்த்து கத்துக்க சொல்லுடி அவனை. அதெல்லாம் கத்துக்குவாங்க. சரி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அவனை ஆளையே காணா. எங்க போனா? எங்க போனான்னு தெரியல. முருகன்ட்ட சொல்லிட்டு தான் வெளியில போயிருக்கான். என்னமோ எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு தான் வரான். சரி விடுங்க, வயசு பையன் தானே. வெளியில 4 பேரை பார்த்து பழகினா தானே அவனுக்கு யார் யாரு என்னென்ன அப்படின்னு தெரியும். லட்சுமி,
ஆ சொல்லுங்க. ராஜா யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான்ல, ஆ ஆமாங்க. நிரந்தரமா இங்கேயே இருக்க போறானா இல்ல யூஎஸ்க்கு எதுவும் போயிருவானா? அவன் வருவான்ல, அவன்கிட்டயே கேட்டுக்கங்க. மாம், என்ன மாம், என்னமோ என்னைய பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லடா. யூஎஸ்லேருந்து வந்திருக்கீல, ஃபுல்லாக இங்கே இருக்க போறியா இல்லை திரும்பி யூஎஸ் போயிருவியா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு டவுட்டு. அதான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் உங்கள் பையன் வருவார்ல, அவர்கிட்டே கேளுங்கன்னு சொன்னேன். என்ன டேட்? இல்லடா தம்பி, இங்க என்னாலையும் முடியல. டெக்ஸ்டைல்லாம் பெருகி போயிடுச்சு. இந்த பிசினஸ்லாம் பாக்குறதுக்கு உன் தம்பியால மட்டும் முடியாது. நீனா பொறுப்பா இருப்ப. அதனால தான்டா கேக்குறேன். டேட், நீங்க எதுக்காகவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். என்னடா சொல்ற? அப்புறம் யூஎஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது? போதும் மாம், எவ்வளோ நாள் தான் யூஎஸ்ல அவங்களுக்கு அடியிலே வேலை பார்க்கறது? போர் அடிச்சு போச்சு. டேய், யூஎஸ் போய் 2 வருஷம் தான்டா ஆகுது. நம்ம 10-15 வருஷம் ஆன மாதிரிலாம் பேசுற. எனக்கு அங்க சாப்பாடு சரியில்லை, கல்ச்சர் சரியில்லை. எனக்கு நம்ம நாடு, நம்ம ஊரு, நம்ம சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. ஆஹா, இப்பதான் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லும் போதெல்லாம் கேட்காம யூஎஸ் தான் போவேன்னு சொல்லி போனில்ல. ஆமா மாம், வெங்காயம் தக்காளி கிடைக்கிறதெல்லாம் அபூர்வமா இருக்கு எனக்கு. ஆமாண்டா, யூஎஸ் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கத்துக்கிட்டேன்னு அப்பப்ப சொல்லுவீல்ல. ஆமா மாம். இங்க வீட்டுல அம்மாவுக்கு கொஞ்சம் செஞ்சு தரியா? ஓகே, தாராளமா செஞ்சு தரேன். ஏண்டி, அவனை நான் என் கம்பெனிக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா வீட்டில் உட்கார வச்சு சமயக்காரன் ஆக்கிடுவ போல. அப்படி இல்லைங்க, என் கையாலே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கே சலிச்சு போச்சு. என் மகன் எனக்கு புதுசா சமைச்சு கொடுத்தா அது எனக்கு இன்னும் ஸ்பெஷல் தானே. அதனால தான் சொன்னேன், நீங்களும் வெரைட்டியா சாப்பிடலாம் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ராஜா, சொல்லுங்க டேட். நீ நாளைக்கே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிடா. என்னால் ஒத்த ஆளா எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஓகே டேட். அப்புறம் ராஜா, உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில அம்மாவுக்கு ஏதாவது நீ டிஷ்ஷு செஞ்சு தரியா? டேட் கூல். அம்மாவும் பாவம் தானே, ஏதோ கேட்குறாங்க. நான் செஞ்சு தரேன் மாம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகேடா, ராஜானா ராஜா தான். ஆமா மாம். எங்க என் தம்பி முரளி? எங்கேயும் காணா? அவனா எங்கே வேலையா வெளியில போயிருக்கானாடா. நான் வருவேன்னு அவனுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஏன் மாம் நீங்க சொல்லலையா? ஆமாண்டா, நான் யாருக்குமே சொல்லல. உங்க அப்பாவுக்கே நீ வரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஓ, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வீட்டுல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சண்டே தானே, வீட்டுல தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, விருட்டுன்னு கிளம்பியிருக்கான். ஓகே, வரட்டும், வெயிட் பண்றேன். வர நேரம்தான். நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாள்ல. ஆமாம்மா. அம்மா, சொல்லு நித்யா. matrimony.comல இருந்து ஜாதகம்லாம் எடுத்தோம்லம்மா, ஆமாண்டி, அதெல்லாம் எங்க வச்சிருக்க? வாட்ரோப் இருக்குல்ல, அங்கதான் வச்சிருக்கேன். இப்பவே யார் யார் என்னென்ன போட்டோன்னு பாத்துருவோமா? பாத்துடலாமே. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, காப்பே எடுத்துட்டு வா. ஏன் திலகம், சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல நாள் தானே? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நல்ல நாள்ல ஜாதகம் எடுக்கணும், அதனாலதான் கேக்குறேன். இன்னைக்கு எல்லாம் நல்ல நாள் தான். எல்லாம் பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? இவர் பெரிய இவரு என்கிட்ட வந்து சொல்ல வந்துட்டாரு. இல்ல திலகம், நல்ல நாளா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஐயா, நான் தான் சொல்லிட்டேங்களே, நல்ல நாள் பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நீங்க உங்க திருவாயை வைக்காம அமைதியா இருந்தா நல்ல பொண்ணு அமையும். எடுக்கும் போதே வாயை வச்சுக்கிட்டு சும்மானே இருக்க மாட்டேறீங்க. இவரை சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமாக்கும். எங்களுக்கு அறிவு இல்ல பாரு. உங்களுக்கு தான் புத்தி இல்ல, மூளை இல்ல. வர வர புத்தி மழுங்கி போச்சு. எப்ப எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சரி சரி, சும்மா சொன்னேன். ஆமா, போய் அங்க சாய் படுத்திருக்கா, போய் படுங்க. என்கிட்ட வந்து புத்திமதி சொல்லிக்கிட்டு நான் 1000 பேத்துக்கு சொல்லுவேன். எனக்கு தெரியாதா எப்படி என்னன்னு? ஏமா, என்னாச்சு? நல்ல நாள் பார்த்து எடுத்துட்டு வந்தியா அப்படி இப்படின்னு என்னைய கேள்வி கேட்கிறாரு இவரு. ஏப்பா, உங்களுக்கு அறிவே இல்ல? அம்மாவுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிய போகுது? இல்ல, பொதுவா சொன்னேன், அவ்வளவுதாம்மா. ஏப்பா, நீங்க தம்பி ஜாதகத்தை எடுத்து வந்து பார்க்க போறோம், நீங்க பாட்டுக்கு இப்படி வாயை விட்டுக்கிட்டே இருக்கீங்களே. சரி, நல்லா கேளுடி. இந்த மனுஷனாலதான் ஒண்ணுமே விளங்காம போகுது. இதுல எனக்கு புத்திமதி சொல்றாரா? நான் யாரு? திலகவதி. நான் 1000 பேத்துக்கு புத்திமதி சொல்லுவேன். இவர் வந்துட்டாரு என்னைய குறை சொல்றதுக்கு. ஐயோ ஐயோ, உங்களெல்லாம் எதுல சேர்க்கறது? எந்திரிச்சு போறதுன்னா போங்க, நாங்க ஒவ்வொரு ஜாதகமா எடுத்து பார்ப்போம். அதுக்கு எதையாவது வாயை வச்சு தொலையாதீங்க. இது தம்பி வாழ்க்கை. இப்ப நான் என்ன குத்தமா கேட்டுட்டேன்? இன்னைக்கு நல்ல நாளான்னு தானே கேட்டேன், அது ஒரு குத்தமா? எப்பா, சும்மானே இருக்க மாட்டீங்களா? நல்ல நாள் பார்த்ததுனால தானேப்பா அம்மா போய் ஜாதகம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. நல்லா சொல்லுடி. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கூரை இல்ல. என்ன அப்பன் அத்தை பெத்து வளர்த்தாங்களோ தெரியல. எந்திரிச்சு போறியா இல்லையா? சரி சரி, எந்திரிச்சு போறேன். எதுக்கு எடுத்தாலும் கெட்ட சகுனம் மாதிரி வாயை வச்சுக்கிட்டேன்.
பாருடி இந்த மனுஷன் எடுத்துட்டு வரங்களாட்டே வாய வைக்கிறாரு. இவர் வாய வச்சா ஒண்ணு கூட விளங்காது. நம்ம மேல நம்ம தப்பு. இவர் இருக்கும் போது நம்ம பேசியிருக்கவே கூடாது. எனக்கு ஜாதகம் பாக்குற மூடே போயிடுச்சுடி. அவர் கிடக்குறாரு, அவருக்காக நம்ம பார்க்காம இருக்கலாமா? இன்னைக்கு நல்ல நாள் தான், இன்னைக்கே எடுத்து பாத்துருவோம் அப்படிங்கிற. ஆமாமா, கொஞ்சமாவது மூஞ்சி நல்லா வச்சுக்கமா. அவர் சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்காத. சரி சரிடி, பாரு மூடை கெடுத்து விட்டுட்டாரு. பொண்ணு ஜாதகமாவது நல்லபடியா அமையுதான்னு பாப்போம். சரிம்மா. முதல் ஜாதகம் கிருத்திகா. பேரு நல்லா இருக்கலாமா? பேரு நல்லா தான் இருக்கு. முதல்ல வயசு என்னன்னு பாருடி. சரிம்மா. அம்மா வயசு 25ன்னு போட்டிருக்கு. 25 வயசா? ஏண்டி 25 வயசு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காங்களாடி? மாப்பிள்ள அமைஞ்சிருக்காது. சரி சரி, வசதி வாய்ப்புலாம் என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா. பொண்ணு BE பிடிச்சிருக்கு. பொண்ணு போட்டோ பார்க்க நல்லா தான் இருக்கு. அடி, பொண்ணோட அப்பா என்ன வேலை பார்க்கறாருன்னு பாரு. கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்தா தானே சீரு சனத்தை எல்லாம் பண்ண முடியும். பாக்குறேம்மா. பொண்ணோட அப்பா வாத்தியார் போலமா? ஐயய்யோ, வாத்தியாரா? ஏமா என்னம்மா? நம்மளுக்கு உட்கார வச்சு பாடம் எடுத்துட்டானா? அதெல்லாம் வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிரு. பொண்ணு பார்க்க நல்லா இருக்குமா? அடியே, உன் தம்பிக்கு 27 வயசு தாண்டி ஆகுது. அவன் 4 வயசாவது சின்ன பிள்ளையா பார்க்கணுங்கிறான். இதுல பார்த்தா 2 வயசு தான் இருக்கு. அதனால வேணாம், கீழே வச்சிரு. சரிம்மா. வச்சுட்டு அடுத்தது எடு. சரிம்மா. இந்த ஜாதகத்தை பாரு. நீயே படி நித்யா. பொண்ணு பேரு அமிர்தா. நல்ல பேரா இருக்கே. பொண்ணுக்கு வயசு 24 தான் ஆகுதுமா. இந்த அக்டோபர் மாசம் வந்தாதான் 24 வயசு. அப்ப இப்போதைக்கு 23 வயசு தான் ஆகுது. தம்பி இந்த மாதிரி தாண்டி கேட்டான். மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா. பொண்ணு இப்பதான் MCA படிச்சிட்டு இருக்கு. MCA படிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமாம்மா, முடிக்க போறான்னு நினைக்கிறேன். சரிடி, அவங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அவங்க அப்பாவா? ஏதோ மளிகை ஷாப்புன்னு போட்டிருக்குமா? ஏண்டி, அவங்க பெரிய கடையா இருக்குமோ? இருக்கலாமா. இந்த ஜனப்பிரியா, லிம்பரா கடையெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பெரிய கடையா கூட வச்சிருந்துருக்கலாம். அப்படின்னா கண்டிப்பா சீர்சனத்தெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்தை எடுத்து வையி. தம்பி வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்போம். ஆமா நித்யா, பொண்ணு போட்டோ இருக்கா? பொண்ணு போட்டோ இருக்குமா? பொண்ணு அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்ப டபுள் ஓகே, நீ எடுத்து வையே. தம்பி வர நேரம் தான், என்ன ஏதுன்னு கேட்போம். சரிம்மா. பாத்தியா, தம்பி வர நேரம் சொன்னேல, வந்துட்டான்னு நினைக்கிறேன். பொண்ணு போட்டோவை மட்டும் காமி, என்ன சொல்றான்னு பாப்போம். சரிம்மா. அப்படியே கதவை திறந்துட்டு வரேன். சரிம்மா. என்ன நீ அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்க? அடியே, உன்னையே தான் கூப்பிட்றான். என்னடா? இல்ல, ரொம்ப நேரமா அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அதான் என்னன்னு கேட்டேன். இந்த பேக்ல பணம் இருக்கு, கொண்டு போய் உள்ளார வச்சிரு. சரிடா, கொண்டா. எங்கம்மா அப்பா? அவரை பத்தி பேசாதடா. ஏமா என்னாச்சு? அதை விடுடா, அது பெரிய கதை. அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ கொண்டு போய் பணத்தை உள்ளார வச்சுட்டு வாமா. ஏக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையா? அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதாடா? நீ இப்படி உட்காரு. இதோ வரேன். என்ன விஷயம்க்கா? நீ உட்காரு, முதல்ல சொல்றேன். உட்காந்துட்டேல, என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ஜாதகத்தை பாருடா. இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, உனக்கு ஓகேவா? இந்த பொண்ணு பேரு அமிர்தா. இப்பதான் MCA படிச்சிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட முடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் பொண்ணோட அப்பா ஏதோ மளிகை கடன் போட்டிருக்குக்கா. மளிகை கடையா இருந்தா என்னடா? இந்த ஜனப்பிரியா, இந்த லிம்பரா கடை, பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. அப்படிங்கிற? அம்மாவுக்கும் இந்த ஜாதகம் ஓகேவா இருக்கு, எனக்கும் ஓகே தான். பொண்ணோட வயசும் கரெக்டா தான் இருக்கு. உனக்கு ஓகேனா போய் ஜாதகத்தை போய் பாத்துட்டு வந்துடலாம். அக்கா, பொண்ணு போட்டோ இந்த பேப்பர்ல உள்ளார கார்னர்ல இருக்கு பாரு. இதோ பாக்குறேன். என்னடா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு நல்லா அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு ஓகே தான்க்கா. ஓகேவா இல்ல டபுள் ஓகேவா? டபுள் ஓகேக்கா. சரி, அம்மா கிட்ட நான் என்ன ஏதுன்னு பேசுறேன். பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு 8 சொல்லணும். அதுவும் அம்மாவே பேசிடும். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஓகேனா ஜாதகத்தையும் பாத்துடலாம். என்ன? சரிக்கா. என்னடி ஆச்சு இவனுக்கு? சாப்பிட கூட வராம வேக வேகமா ஓடுறான். என்னத்தையும் தூக்கிட்டு ஓடுறான். என் கையில தான் பேகு கொடுத்துட்டான். அவன் கையில என்ன இருக்கு? என்னடி? அந்த அமிர்தா பொண்ணு ஓகேவாமா? அவனுக்கு பிடிச்சிருக்கோ? அவன் முதலையே என்ன மளிகை கடைக்காரங்களா அப்படி இப்படின்னு கேட்டான். நான் ஏதோ தாஜா பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணு போட்டோவை பார்க்கவும் பிடிச்சிருக்குன்ட்டாமா. ஆமாண்டி, பொண்ணு நல்லா அழகா அம்சமா இருக்குல்ல. ஓஹோ, மருமகன் வந்தோடனே நானும் தானே அழகா இருக்கேன். அது உன் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சா? இல்லடி, புள்ள பார்க்க அழகா இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். எழுதி வச்சுக்கமா. பிள்ளைக்கு மருமகளை பார்த்தது நான் தான். மருமகளை கட்டணுமா, பேசாம வீட்டோட வச்சோமா அப்படின்னு இரு. அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஊர்மையை விட்டுறாத. அப்புறம் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? சரி சரிடி, முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம். அமைஞ்சா பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேற பொண்ணை பார்க்க போறோம். எதுக்கு நீ கோவப்படுற? அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்காம்ல, என்னைய மட்டும் ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேங்கிற. சரிம்மா, நீ இந்தாம அழகு.